வெல்கம் டு கிரிக்கெட் தமிழா. ஸோ இப்போ நம்ம கிரிக்கெட் தமிழா சேனல் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா லைக் நம்ம சென்னை டீம் வந்து ப்ராக்டிஸ் செஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தலை தோனி செம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. ஸோ செமையா போயிட்டு இருக்கு நம்மளோட ப்ராக்டிஸ் செஷன்ஸ். ஸோ இப்போ நமக்கு முக்கியமான அப்டேட் இதை பற்றி யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜடேஜா பற்றி தான். ஸோ ஜடேஜா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டீம்ல விளையாடிட்டு இருந்தாரு டெஸ்ட் சீரீஸ்ல. ஸோ டெஸ்ட் சீரீஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ ஜடேஜா எப்போ வருவாரு நம்மளோட டீமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா புட் கேம்ப்ல எல்லாரும் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸை போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. ஸோ சென்னை டீம் ஒரு ஃபார்ம் பயங்கரமான ஒரு வைப்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ செமையான ஒரு லெவல்ல இருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தோனி அடுத்த சீசன் வருவாரா வரமாட்டாரா, அதுக்கு அவர் என்ன முடிவு எடுக்க போறாரு. அதே மாதிரி ஜடேஜா தான் கேப்டனா இல்லையா அப்படின்றதும் ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. ஸோ இந்த சீசன் தோனி கண்டிப்பா கேப்டனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பிகாஸ் அவர் ஒருவேளை அடுத்த சீசன் விளையாடலைனாலும் ஸோ இந்த சீசன்ல இருந்து அவரால் வந்து கேப்டனா கிரியேட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்குள்ள இருக்காரு. ஸோ ஜடேஜா கேப்டனா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இல்லை அப்படின்னா ருத்ராஜ் கேக்வாட் வந்து கேப்டனா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வாய்ப்புகள் இருக்கு. யார் விளையாடுவாங்க அப்படின்றது தெரியல. பட் ஜடேஜாக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா நமக்கு தெரிஞ்சு ஜடேஜா இன்னும் எப்படி இருந்தாலும் ஒரு 3-4 இயர்ஸாவது விளையாடலாம். ஸோ அப்போ அவர் வந்து விளையாடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஜடேஜா கேப்டனா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நிறைய இருக்கு. மிச்ச டீம் பிளேயர்ஸை விட ஜடேஜாக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, ஜடேஜா வந்து வந்துடுவாருன்னு நினைக்கிறேன் சீக்கிரமா வந்து. ஸோ மேபி இது வரைக்கும் நடந்த ப்ராக்டிஸ் மேட்சஸ் எல்லாமே அவர் வந்து மேட்ச் முடிஞ்சு ஒரு நாளையோ 2 நாளையோ கூட வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து அவர் ஆல்ரெடி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு ருத்து கிட்ட see you soon அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ we are also waiting. ஸோ ஜட்டுவோட கேம் பார்க்கறதுக்குமே நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஏன்னா ஜட்டுவோட பர்ஃபார்மன்ஸை வந்து யாராலையுமே மறக்கவே முடியாது. பூம் பூம் ஓவர் எப்பவுமே ஒரு பூம் பூம் ஓவர் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நெவர் எவர் ஃபர்கெட் சிஎஸ்கே பூம் பூம் ஓவர். ஜடேஜா அந்த மேஜிக்கை சீக்கிரம் எப்பயாவது பண்ண முடிஞ்சா எங்களுக்கு பண்ணி காட்டுங்க. we are also waiting for it. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ப்ராக்டிஸில் முகேஷ் சௌத்ரி செம்மையாக பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட பவுலர்ஸ், பேட்டர்ஸ், ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாருமே ஒரு செமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அதுவும் சேப்பாக் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. நம்ம சிஎஸ்கே வெறித்தனமான ஒரு மேட்ச் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நம்பலாம். ஸோ இதில் ஆர்சிபிலையும் நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ பார்க்கலாம். நம்ம வந்து ஆர்சிபியோட அன்பாக்ஸ் ஈவெண்ட் பற்றின நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு ரெடி ஆகிட்டே இருக்கு. ஸோ ஆர்சிபி அன்பாக்ஸ் ஈவெண்ட் பற்றியும் நம்ம பார்க்கலாம், பேசலாம். ஸோ சிஎஸ்கே இஸ் கோயிங் குட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தோனி வேற லெவலில் இருக்காரு. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தோனியோட இந்த ஸ்டைல், விண்டேஜ் ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அவர் ஃபர்ஸ்ட் வந்து ஓடிஐக்குள்ள வந்தபோது இருந்த விண்டேஜ் ஸ்டைல் இது. ஸோ இந்த ஸ்டைலில் இருக்கிறதுனால இதுவே லாஸ்ட் ஸ்டைலாகவும் இருக்கலாம் அப்படின்றது நிறைய பேர் சொல்லிட்டே தான் இருக்காங்க. ஸோ தோனி ஃபார் எவர் எப்பவுமே வந்தாலும் இருந்தாலும் கிரவுண்டுக்குள்ள கோச்சா இருந்தாலும் ஒரு சிஎஸ்கே டீம் கூட இருந்தாலே போதும். ஸோ பட் தோனி விளாண்டா எப்பவுமே வந்து வி ஆர் ஹாப்பி டு சி. ஸோ இதுக்கு டெசிஷன் பட் தோனி தான் எடுக்கணும். ஆனால் எல்லாரும் சொல்ற நியூஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு இன்ஜுரி இருக்கு. மேபி இந்த டைமுமே அவரோட பெர்ஃபார்மன்ஸஸ் லைக் பேஸ்ட் ஆன் தட் இன்ஜுரி அப்படின்றத சொல்றாங்க. அது பேஸ் பண்ணி தான் டெசிஷன் இருக்கும்னு சொல்றாங்க. பட் அதுவும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் லைக் இன்ஜுரி பெர்ஃபார்மன்ஸஸ் அதை பேஸ் பண்ணி அவர் வந்து என்ன பிளான் டெசிஷன் எடுத்திருக்காரு அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாது. ஸோ தலை சொன்னால் சிஎஸ்கே டீம் ஓகே தான் அடுத்த வருஷமும் தலை தோனியை ரிட்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ தலை என்ன டெசிஷன் எடுத்திருக்காருன்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இப்போ அப்டேட். ஸோ சென்னைக்கு ஜடேஜா வில் பி லேண்டிங் சூன் ரொம்ப ரொம்ப சூன். வில் சி ஜடேஜா அந்த ப்ராக்டிஸ் கிரவுண்ட்ஸ் வெரி சூனர். மிச்சவங்க எல்லாம் கூட சீக்கிரமாக ஜாயின் பண்ணுவார். சிவம் தூபே, டண்டன் ஜடேஜா, ருத்ராஜ் கேக்வாட் இவங்களோட பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு வி ஆர் ஆல் வெயிட்டிங். பட் ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட மெயினான விஷயம் வந்து இன்னொரு சின்ன அப்டேட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் டு ரெக்கவரி ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா அவருக்கு பிரேக் கொடுத்துருக்காங்க. பிரேக் கொடுத்தா பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்டர். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அவர் கியூஆர் ஆகிட்டார்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்கும்.
ஸோ ஏன்னா அவர் லாஸ்ட் டைம் நமக்காக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஸோ வி ஆர் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் பத்திரானா 2 அகெயின். ஸோ பத்திரானா வந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ வந்து ஜடேஜாவோட நம்மளோட டீம் எப்போ ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான். ஸோ ரொம்ப சீக்கிரமாக கூடிய சீக்கிரமாக நம்ம வந்து ஜடேஜாவையும் நம்மளோட ப்ராக்டிஸ் கேம்பில் பார்க்கலாம். ஆஃப்டர் தட் வந்து நம்மளோட டீமில் கண்டிப்பாக வந்து ஜட்டுக்கு ஒரு மெயின் ரோல் இருக்குது. கேப்டனாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. பட் த சீக்ரெட் வில் பி ரிவீல்ட் ஆன் ஒன்லி மார்ச் 22. நம்ம வெயிட் பண்ணலாம் 22 வரைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பார்த்துருந்ததுக்கு. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம அகெயின் அண்ட் அகெயின் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போ கொடுக்க தான் போகிறோம். ஐபிஎல் பற்றின நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ மெகா ஆக்ஷன் அப்டேட், அப்புறம் மிச்ச டீம் அப்டேட்ஸ், ஸோ கோச்சஸ் அப்டேட்ஸ், பிளேயர்ஸ் அப்டேட்ஸ், ஓவர்சீஸ் அப்டேட்ஸ் அண்ட் தென் இன்ஜுரி அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் ஆன்லைன் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸை. ஸோ எப்போவுமே வந்து லைக் நம்ம சிஎஸ்கே, வி ஆர் ஆல் த ஃபேன்ஸ் ஆஃப் சிஎஸ்கேக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அண்ட் தோனி பர்ஃபார்மன்ஸ்க்காகவும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சியர் அப் ஃபார் தோனி, ஜடேஜா, நம்ம பிடிச்ச எல்லா பிளேயர்ஸ்க்காகவும் வி ஆர் ஆல் வெயிட்டிங் ஃபார் தேர் பர்ஃபார்மன்ஸஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.